வாசிக்கலாம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஒருவன் என்னத நல்லா படிக்கணும். படி. ஒருவன் சொல் தவறாதவனானால் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த புத்தகத்துல நாம் வாசிக்கும் போது அப்ப யாக்கோபு இங்க எழுதுகிறார். அந்த 1வது வசனத்துல வாசிக்கிறோம், என் சகோதரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாது இருப்பீர்களாக என்று சொல்றார். யாருக்கு அதிக ஆக்கினியா? யாருக்கு? முன்ன நின்று ஜனங்களை நடத்துறவங்களுக்கு தான், அந்த ஆசிரியர்களுக்கு தான். ஆமே. மோசே அப்படி பண்ணதுனால்தான் பூமிக்குரிய கானானையே சுதந்திரித்துக் கொள்ள முடியாது போயிடுச்சு. அதனால சொல்றாரு, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாத இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில தவறுகிறோம். ஆமே. நான் தவறதே கிடையாது. நான் சொல்றதுல கரெக்டா கரண்டவங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாரா சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. இயேசு ஒருவரை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அப்ப நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் யாரா? பூரண புருஷனும் என்று சொல்றார். அப்ப பூர்ண புருஷர்களாய் நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தான் பூரணன். ஆமே. இந்த உலகத்துல பூரணமாய் எல்லாத்தையும் பிதாவுக்கிட்ட இருந்து அவர் தம்முடைய ஆவியை பிதாவுக்கிட்டே ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுறாரு. ஆமே. அப்போ உம்முடைய ஆவியை உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு வைக்கிறேன். அப்ப எல்லாமே ஒரு தராசுல நிற்கப்பட்ட வைக்கிறத போல இயேசு மாத்திரம்தான் அதை செய்து முடிச்சிருக்கார். ஆமே. நாமும் பிரயாசம் எடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல. ஆமே. ட்ரைனிங் பண்ணிட்டே இருக்கிறோம். நம்ம எடுத்துட்டே இருக்கிறோம், பிரயாசம் எடுத்துட்டே இருக்கிறோம் பூரணர்களாக வாரத்துக்கு. ஆமே. பூரண புருஷர்களாக வாரத்துக்காக தான் நம்ம பிரயாசம் எடுத்து கொண்டிருக்கிறோம். இங்க சொல்றாரு, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் என்று சொல்லுகிறார். ஆமே. அப்ப பூரண புருஷனா மாற முடியும். தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய கீழே சொல்றாரு, நிறைய காரியத்தை சொல்லிட்டு வர்றாரு. கீழே சொல்றாரு, பாருங்கள் குதிரைகளை. அங்க 4வது வசனத்துல சொல்றாங்க, பாருங்கள் கப்பல்களை, பாருங்கள் நாவை அப்படின்னு சொல்லி 5வது வசனம் 4வது வசனம் 3வது வசனத்துல பாருங்கள் பாருங்கள் சொல்றாரு. எதாத்த பார்க்கணும்? குதிரை கொஞ்சம் பாருங்க, கப்பலை கொஞ்சம் பாருங்க, நாவை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்றார். ஆமே. அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை குறித்து சொல்றார். அப்ப ஒரு மனிதன் சொல் தவறாதவனானால் பூர்ண புருஷனாய் இருக்க வேண்டியது அவசியம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய நாவுகளை அடக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமே. நம்முடைய நாவை எலும்பில்லாத நாவு எப்படினாலும் பேசுது பார் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி அது உலகத்தார் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அடக்கி நம்ம ஆள வேண்டும். ஆமே. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய நாவுகளை நாம் என்ன செய்யணும்? அடக்கி ஆளுகை செய்ய வேண்டும். அதான் 3வது வசனத்தையும் 12வது வசனத்துல அப்படி சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப நாம் பெருமை பாராட்டாம அப்ப தாழ்மையானதையே நாம் என்ன செய்ய வேண்டும்? மெய்யான அந்த தாழ்மையான இருக்கும்போது தான் மெய்யான ஞானம். பூமிக்குரிய ஞானத்துக்கு வேதம் சொல்லுகிறது, பூமிக்குரிய ஞானத்திற்கும் ஆவிக்குரிய ஞானத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்றாரு. ஆமென். 13வது வசனத்தை படிச்சு பாருங்க. அங்க என்ன சொல்றாருன்னா, பூமிக்குரிய ஞானத்தை குறித்து சொல்றார். உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரிகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஆமென். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு.
18வது வசனம் சொல்றது, அப்ப நீதியாகிய கனியானது சுத்தம் சமாதானமும் சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே அது விதைக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப மேல உள்ள ஞானம் உலக பிரகாரமான ஞானத்தை சொல்லப்படுது. அந்த ஞானத்துல சொல்றாரு 14வது வசனத்துல, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு எதிரி யார் தெரியுமா? பெருமை உள்ளவன். எதிரி சாத்தான் இல்லை, பெருமை யாருக்குள்ள இருக்குதோ அவன் தான் கடவுளுக்கே எதிரியானவன். ஆமென். அவன் சொல்றாரு, நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேத்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இப்படிப்பட்ட ஞானம் வச்சுனுங்கிற உலகத்துக்குரியதான ஞானத்துல வச்சுனுங்கிறவங்க அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? வைராக்கியம் விரோதம் யாருக்குள்ள இருக்குதோ அங்கதான் கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் இருக்கும் அவங்க மூலியமா அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ஆனா பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை குறித்து சொல்றாரு 17வது வசனத்துல, ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறந்ததாயும், பச்சாபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஆமென். அல்லேலூயா. அதான் ஆண்டு சொல்றாரு, கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குதுன்னு சொல்றாரு. ஆமென். இந்த யாக்கோபு புத்தகத்துல முழுசும் நீங்க படிச்சீங்கன்னா அங்க நிறைய இந்த கிரிகளை குறித்து விசுவாசத்தை குறித்து அதிகமாக அங்க சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ என்று சொல்லி அதே 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆமென். அப்ப வந்து நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் கிரியெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். பிசாசு கூட தான் விசுவாசிக்குதா? அதே வசனங்கள் அதை கொண்டு பாருங்க. அவங்க சொல்றாரு பாரு 19வது வசனம், 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படியே செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆமென். அப்ப வசனத்தை பிசாசு விசுவாசித்து என்ன பண்ணுது? அந்த வசனத்துக்கு தான் நடுங்குது. வசனம் சொல்லும் போது தான் பிசாசு நடுங்குது. ஆமென். சும்மா வாயில போ அப்படின்னா அவன் போகாது. நாய் கூட அதிகாரமா வந்து சொன்ன நாய் கம்மன் தான் பட்டிருக்கோம். நீ கம்மன் போனா கம்மன் தான் இருக்கும். நீ அது வந்து கொலைக்க நீ வந்துட்டு போய் கொஞ்சம் பயந்துனா அது கொலைக்க ஆரம்பிக்குது. கொலைக்கும் போது கூட என்ன பண்ற? பயப்படுற. ஆமென். நாய்க்கே பயப்படுறோம், ஆனா கடவுளுக்கு பயப்படுறோமா இல்லையா? ஆமென். நிறைய பேர் நாய்க்கு பயப்படுறாங்க, கடவுள் பயம் இல்லை. அல்லேலூயா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்ப கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறதுன்னு சொல்றார். அப்ப எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. இப்படிப்பட்ட விசுவாசத்தினால நமக்கும் மற்றவங்களுக்கும் அந்த கிரியை இல்லாத விசுவாசம் பிரயோஜனமே கிடையாதுன்றது எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்ப நம்மிடத்துல கிரிகள் இல்லாத விசுவாசம் இருக்கும் என்றால் நம்முடைய பேச்சிலும் நம்முடைய செயலிலும் என்ன இருக்காது? சொத்தம் இருக்காது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய நாவை நாம் என்ன செய்ய வேண்டும்? அடக்கி ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய நாவை அடக்கி என்ன பண்ணோம்? ஆளுகை செய்ய மாட்டோம், கோபத்தை கட்டுப்படுத்த மாட்டோம். ஆகையால் ஒவ்வொரு விசுவாசிகளும் விசுவாசத்தினால கிரிகளை நடப்பிக்க வேண்டும் என்றால் நம்முடைய நாவுகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? அடக்கி ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய நாவு மற்றவர்களை அடக்கி ஆளுகை செய்யக்கூடாது. ஆமென். மற்றவர்களை அடக்கி ஆளுகை செய்யக்கூடாது. ஆனா நம்முடைய நாவு மற்றவர்களை அடக்கி ஆளுகை செய்யக்கூடாது. நமக்கு மாத்திரம் பெரிதான அதிகாரம் என்று சொல்லி நினைச்சிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களை எப்பொழுதும் அடக்கி ஆளுகை செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. நம்முடைய நாவை மற்றவர்களை அடக்கி ஆளுகை செய்யக்கூடாது. நமக்கு மாத்திரமே அந்த அதிகாரம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது ஒரு நாள். ஆமென். நாம் மாத்திரமே வந்து புத்திமான் என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினைச்சிடவும் கூடாது. மற்றவர்கள் எல்லாருக்கும் நம்ம புத்தி கொள்ளுகிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய நாவு நமக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்திருக்கணும். ஆமென்.
நம்முடைய நாவுக்கு நாம் அப்போ கீழ்ப்படிய கூடாது. ஆமென். நாவு கீழ்ப்படிக்கூடாது. நம்முடைய நாவு நம்ம மூலியமா அது கீழ்ப்படியணும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய நாவை நாமே ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய நாவு நம்மை ஆளுகை செய்ய இடம் கொடுக்க கூடாது. எத்தனை பேர் புரியுது? அப்ப நம்மிடத்துல தாழ்மையான ஆவி இருக்க வேண்டும். ஆமா, நம்ம மற்றவர்களை வந்துட்டு கற்றுக்கொள்வதை விட நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் இங்க வேதம் சொல்லுது, மற்றவர்களை நம்ம நினைக்க கூடாது அதிகம். அப்போ நம்ம மற்றவர்களே நம்ம பார்த்துட்டு இருந்தோங்கன்னா, மற்றவங்களே ஆளுகை செய்யற மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருந்தோங்கன்னா, அது அதிக ஆக்கினை அடைவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதான் மத்திய 7ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறவனே நீ நீ அங்க சொல்ற ரோமர் புத்தகத்திலையும் வாசிக்கிறோம், மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி உன்னைத்தானே நீ குற்றவாளி ஆக்கிக்கிறான்னு சொல்லி அங்கேயும் சொல்லப்படுது. இந்த 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல என்ன சொல்லுது வாசிக்கலாம். மத்திய 7ஆம் அதிகாரம் 1வது வசனம், தீர்க்கப்படாதிருங்கள். அப்ப மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா மற்றவர்களை நீ எந்த அளவுக்கு அப்ப வந்துட்டு தீர்க்கிறியோ அது அதன்படியே உன்னை தீர்க்கப்படுவேன்னு சொல்ற. ஆமென் சொல்லுங்க. 5வது வசனம் சொல்லுது வாசிக்கலாம். மாயக்காரனே, அப்ப முதல்ல நம்ம கண்ணில் துரும்பு இருக்கும். நம்ம கண்ணில் இருக்கிற துரும்பை விட்டுட்டு மற்றவங்க கண்ணவே பார்த்துங்கிறது. நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்துட்டா அப்படி சொல்லிருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. முதல்ல உன் கண்ணில் இருக்கிறத எடு, அப்புறம் மற்றவனை நீ பாருன்றார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அதனால நம்மை நாம் பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம கண்ணுல நம்ம வந்துட்டு எல்லாரையும் நம்ம பார்க்கறோம். அதே மாதிரி நம்ம எங்க போனாலும் வந்தாலும் எல்லாருடைய கண்ணும் நம்ம மேல இருக்குதுன்றதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், அறிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி இருந்தோம்னா நம்ம தேவனுக்கு பிரியமானவங்களா நம்ம வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அதனால வந்து இப்ப நம்ம எல்லாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாவிகளா நம்ம இருக்கிறோம். ஆமென். ஆமா, நம்ம எல்லாருமே அநேக விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம், தவறி கொண்டுதான் இருக்கிறோம். ஆமென். அப்ப நம்முடைய தப்பிதங்களுக்கும் நம்ம அநேக விஷயங்கள்ல நம்ம தவறதுனால நம்முடைய பாவங்களுக்கும் நம்ம பார்த்து நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப மனம் திரும்பும் போதுதான் அப்ப ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தப்பிதங்களை முதலாவது நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்படி செஞ்சாதான் மற்றவங்கள நம்ம நிவர்த்தி செய்யறன்னு சொல்லி நம்ம பார்க்கலன்னா மற்றவங்க வசனத்தை கேட்பாங்க, கீழ்ப்படிவாங்க, அவங்க ஆயத்தமாகி ஆண்டுகிட்ட போயிடும். நீ மற்றவனவே பார்த்து இருந்தீன்னா அப்புறமா நீ மற்றவங்களே குற்றம் சொல்லின்னு பார்த்துனே இருந்தீன்னா கடைசியா நீ போவாது போயிடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பிஷப்பு ஒரு ஊழியக்காரர் இருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் வந்து கடவுளுக்கு ரொம்ப பயந்து ஜீவித்தா இருந்தாங்க. ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரர் போய் பிஷப் பார்த்தீங்கன்னா நீ இப்படி செய்யணும், அப்படி பண்ணணும், அப்படி தான் செய்யணும், நீ இப்படி பண்ணாதான் நல்லது, அப்படி பண்ணு பயமா ஹாய் ஊன்னு அப்படி சொல்லிட்டாராம். சரி ஆகட்டும் அப்படின்னு அவரு செஞ்சாராம். கடைசியா வந்து பிஷப்பும் வந்துட்டு என்ன பண்ணாராம், அதே மாதிரியே அவரும் வந்து அங்கங்க போன உடனே பயம் பந்தா காட்டின்னு பயங்கரமா இது பண்றதா. கடைசியா வந்து இவரும் மறிச்சிட்டாரு, அவரும் மறிச்சிட்டாராம். கடைசியா பார்த்தீங்கன்னா என்ன நீ இங்க வந்துட்டுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். எங்க வந்துட்டுக்கிற, நரகத்துக்கு. ஆமென். எல்லாருக்கும் புத்தி சொல்றவர் திடீர்னு பார்த்தா நரகத்துல இருந்தாராம். இன்னும் நீங்க வந்துட்டு நீங்களே வந்து உபதேசம் பண்ணி நீங்களே எப்படி வந்து நரகத்துக்கு வந்துட்டீங்கன்னு. ஆட நான் என்ன வந்தேன், நான் வந்ததுக்கு என்ன பெருமையா சொல்லிங்கிறீங்க, எங்க பிஷப்பே இங்க தான் இருக்கிறாரு அப்படின்னாராம். அல்லேலூயா. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய சமூகத்துல நாம் வந்துட்டு அநேக விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், தவறுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் வந்துட்டு ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பூரண புருஷர்களா நம்ம வாழணும் அப்படின்னா நம்முடைய சரீரத்தை முழுவதுமா அங்க வசனம் சொல்லுது, நம்ம கடிவாளத்தை போட்டு நம்ம என்ன செய்யணும், அடக்கி கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அந்த குதிரைகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா குதிரைகளை வழிநடத்துக்கிறதுக்கு கடிவாளம் தேவை. அந்த குதிரை எங்க ஏறி உக்காந்துட்டா கடிவாளம் போட்டா அது எங்க போகணுமோ அங்க போய் சேரும். ஆமென். அல்லேலூயா. அந்த கடிவாளத்தை போட்டு கட்டி என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக எங்க போகணுமோ அங்க போய் சேரும். அதுதான் கடிவாளம் போடுறது. பாருங்க அங்க கீழே சொல்றாரு, கப்பலை பாருங்கன்றாரு.
அந்த கப்பலை பார்க்கறேன்னா, அப்போ கப்பல் பாருங்க ஒரு பெரியது, அது பெருசு. ஆனால் கப்பல், ஆனால் பெருசாக இருந்தாலும் கூட, ஆனால் அந்த ஓட்டுநர் வந்துக்கிறான் பாருங்க, அந்த மாலுமி, அவன் சின்ன சுக்கானால வந்து என்ன பண்ணுறான், கரெக்டாக அந்த முள் எப்படியெல்லாம் திசை திருப்புதோ கரெக்டாக கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறான். கடலில் போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு சுற்றியும் தண்ணியாக தான் இருக்கும். எந்த பக்கம் எப்படி போகிறதுனே தெரியாது. அதனால தான் சென்னையில் கூட வந்து என்ன பண்ணுறாங்க, தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு கடலில் உள்ள மீன் பிடிச்சிருக்கிறவங்க தூரத்துலேருந்து வரவங்களுக்கு அந்த வந்து ரெட் லைட், அந்த அந்த கலங்கரை விளக்கம் வந்து என்ன பண்ணுது, அந்த சிக்னல் கொடுக்கும்போது, ஓ இங்கே ஒரு பட்டணம் இருக்குது, இங்கே ஊர் இருக்குது, அங்கே போயலான்றதுக்கு அடையாளம் கொடுக்குது அது. ஆமே, அல்லேலூயா. அப்போ அது மாதிரி அந்த வழிகாட்டி கரெக்டாக கொண்டு போய் என்ன பண்ணுறான், சேர்த்துறான். அதுக்கு சின்ன சுக்கானால வந்து என்ன பண்ணுறான், நம்ம கூட பெரிய பஸ்ஸு படித்தொந்தர கூட்ட மக்கள் ஏறுறாங்க. ஆனால் பாருங்கள், அவன் அழகாக கொண்டு போய் அவன் எங்கெல்லாம் வளைக்கிறானோ அங்கே வளையுது. திறப்பும்போது திருப்புது. எந்த பக்கம் வடதுபுறம் போகணுமா, இடதுபுறம் போகணுமா, எப்படி போகணும், நேராக போகணுமான்றதுக்கு அவன் வந்து என்ன பண்ணுறான், அவ்வளோ பேரே அழகாக கொண்டு போய் சேர்த்துறான். ஆமே, அது போல தான். ஆமே, அல்லேலூயா. அப்போ அந்த குதிரையை பாருங்கன்றார். கடிவாளம் போட்டு அதை அடக்கி கொள்ள முடியுங்களா நம்ம இருக்கணுன்றார். அப்போ கப்பலே பாருங்க, மாலுமி ஒரு பெரிய கப்பல் பெருசாக இருந்தாலும் சிறிய சொக்கானாலாம் அந்த மாலுமி என்ன பண்ணுறது, அவனுடைய கண்ட்ரோலுக்கு திரும்பப்படுதுன்னு சொல்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. கீழே சொல்றாரு, அங்க மூன்றாவது முழு சரீரத்தை, அங்க நாவை பாருங்க, நாவும் நெருப்பு தான். ஆமேன். 5வது வசனம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுது, நாவானது சிறிய அவயமா இருந்தோம் பெருமையானவர்களே பேசும். ஒண்ணுமே இல்லைன்னா கூட, சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா கூட என்ன பண்ணும், பெருமை. அது ஒரு என்னதான் அதுல வந்துருத தெரியல. ஆமே, அந்த பெருமையே நமக்குள்ள இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவ சொல்ற, நான் அப்படி நாவானது சிறிய அவயமா இருந்தவும் பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஆமே, அப்ப பாருங்க, சின்ன நெருப்பு போதும், ஒரே ஒரு குச்சி போதும், பெரிய காட்டவே தீக்கரை ஆகிறது. ஆமே, அல்லேலூயா. அந்த நாவு கூட, அது நாவு அந்த நெருப்பூச்சிக்கு அடையாளமா நாவை ஒப்பிட்டு சொல்றார் யாக்கோபு எழுதுறார். ஆமே, அந்த நாவு கொஞ்சம் அடக்கி ஆளான்னா, அந்த நாவு நம்ம கண்ட்ரோலுக்கு அடங்காத இருந்துச்சுன்னா, அது கண்ட்ரோலுக்கு நம்ம ஆளுக செஞ்சுங்க நம்ம ஓடணும்னா, அது என்ன பண்ணுது, குடும்பத்தில் ஒன்றுமில்லாத ஆக்கிடுது. ஆமே, குடும்பத்தை ஒன்றுமில்லாத தரமாட்டமாக்கிடுது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதான் சொல்றாரு, நாவானது நெருப்பு தான், நாவும் நெருப்பு தான். 6வது வசனம், அது அதீத நிறைந்த உலகம். நம்முடைய அவைகள் நாவானது முழு சரீரத்தை என்ன செஞ்சிடும், கரைப்படுத்தும். முதலாவது கரைப்படுத்தி நம்முடைய ஆயில் சக்கரத்தையே அது கொளுத்தி விடுகிறதாயும், நரக அக்னினாலே அது கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆமே, ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம். சில சொல்லுவாங்க, ஏய் நைட் டைமு அக்கம் பக்கம் யாருன்னா இருக்கிறாங்களா, அளந்து பார்த்து பேசு, அளந்து பேச சொல்லுவாங்க. ஆமே, நம்ம நாவை அப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்ம என்ன அவசரப்பட்டு அவசரப்பட்டு இப்படி ஒரு என்ன இப்படி பேசுறீங்க, ரசிக்கப்பட்டு ஞானத்தானே எடுத்து இப்படியெல்லாம் இருக்கீங்களா, என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னா, அவசரப்பட்டு வாய் இல்லாத அப்படி வந்துச்சு. வாய் இல்லாத, வாய் சரீரத்தில் தான் இருக்குது, அது இல்லாத எப்படி வந்துடும் சொல்றது, வாய் இல்லாத பேசிட்டேன். அப்போ வாய் எங்கேயோ அங்கே வாடகை கொடுத்துருக்குறாங்க போல்றது. அல்லேலூயா. அதனால வந்து இப்போ நான் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசணும்னு சொல்றாரு. நம்ம இருதயத்தில் துதியினால் நிறைஞ்சிச்சுன்னா நல்ல வார்த்தை வரும் வெளியே. நம்ம ஆண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா இங்கே என்ன நிறைஞ்சிக்குதோ அதுதான் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. இங்கே வந்த சபையில் வந்தால் அந்நிய பாஷை, வீட்டுக்கு போனால் பலவிதமான பற்பல பாஷை. அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், ஆயில் சக்கரத்தை கொளுத்திடும். ஆமே, நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்முடைய முழு சரீரத்தை கரைப்படுத்திடும். கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுதான் மாறிடும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் 10வது சொல்றாரு, துதித்தலும் சபித்தலும் எங்கேருந்து வருது, ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரர் இப்படி இருக்கல ஆகாது. ஆமே, அதனால துதிக்கிற இதெல்லாம் சபிக்கிற வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஆமே, அல்லேலூயா. கீழே சொல்றாரு, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சுரக்குமா, கேள்வி கேட்கிறார். ஒரே ஊற்றுலேருந்து நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் வருமா, வராது. ஆமே, அல்லேலூயா. தித்திப்பான தண்ணினா தித்திப்பான தண்ணி தான் வரும்.
கசப்பான தண்ணா கசப்பான தண்ணி தான் வரும். அந்த கசப்பையும் மதுரமாக்குறவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம் சொல் தவறாதவனாய் நாம் இருந்தோம்னா, நம் சொல் தவறுகிறவன் குறைவுள்ளவன். சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தன்னிடத்துல குறைகளை நம்ம என்ன பண்ண முடியாது, காண முடியாத படி நாம் என்ன செய்யணும், நாம் பூரண புருஷனா வாழ்வதற்கு நம்ம பிரயாசம் எடுக்கணும். ஆமென். பூரண புருஷனா மாறணும். ஆண்டவர் இப்ப மோசேவே ஆண்டவர் அழைக்கிறார். மோசேயை அழைக்கும் போது பாருங்க, அவருக்கு அந்த யாத்திராகம புத்தகத்தில் வாசிக்கிறோம். அங்கே 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்போ ஒரு செடி பச்சை பசேன்னு இருக்குது. ஆனால் அந்த செடி எரியில் அப்போ எரியுது. ஆனால் மரம் காஞ்சி போகலை, ஆனால் எரிஞ்சு நிற்குது. ஆனால் இப்போ அந்த அக்கினி இறங்கி நிற்குது. அதுலேருந்து ஆண்டவர் மோசே கிட்ட பேசுகிறார். இப்போ பார்க்கும்போது மோசே என்ன பண்ணார், மோசேன்னு கூப்பிட்றார். அவன் இதோ இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறார், உன் பாதரிச்சை கொஞ்சம் கழட்டி போடுன்றார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அதே 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு வரும்போது சொல்றாரு, நீ நீ ஒருத்தன் தான் என் சமூகத்தில் நிற்கணும். வேற யாரும் ஆடு மாடு ஒன்றும் மேயக்கூடாது, ஒன்றும் வரக்கூடாது. நீ உடைச்சு போட்ட முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த கற்பலைகள் எழுச்சி கொண்டு வா, நான் அதில் நான் எழுதுவேன்றார். ஆமேன்னு சொல்லுங்க. மோசே பாருங்க, இங்க என் பக்கத்துல வராத, உன் பாதரிச்சை கொஞ்சம் கழட்டி போடுன்றார். கெட்ட வராத அப்படின்றார். ஆனா நீ மட்டும்தான் இங்க வரணுன்றார். ஆமே. அப்படி ஆண்டவர்கிட்ட நெருங்கின ஒரு மனுஷன் அப்படி என்ன பண்றான், தன்னுடைய ஜீவியம் அப்படி காக்கப்படுகிறத பார்க்கிறோம். இந்த மோசேவை ஆண்டவர் அழைக்கும் போது, நீ வா, இஸ்ரேல் மக்கள் இப்ப அங்க எகிப்துல அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, அங்கிருந்து அவங்களுடைய கூக்குரல் என் சமூகத்துல எட்டிருக்குது, போய் அவங்க எல்லாம் அழைச்சு கொண்டு வான்னா, மோசே அந்த 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், சாக்கு போக சொல்றான். நான்லாம் போக மாட்டேன், நான் அந்த பார்வோனுக்கு பார்வோனுக்கு முன்னாடி எல்லாம் போய் நிற்க முடியாது அப்படின்னு பயங்கரமான சாகுபோக்கு சொல்றான். நான் வாக்குல வல்லவன் அல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் வாயா இருந்து உன் வாயில என் வார்த்தையை வைக்கிறேன், நீ போய் பேசு அப்படின்னு சொல்றாரு. ஆமே. அல்லேலூயா. அப்ப மோசே அப்ப கூட என்ன பண்றாரு, இல்ல நான்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. எங்க அண்ணங்கிற ஆரோன் என்னை விட நல்லா பேசுவான், அவங்ககிட்ட அவனை வேணும்னா அனுப்புங்கன்றார். ஆனா உனக்கு அவனை என்ன பண்ற, வாயா வச்சு, ஆனா உன் கூட பேசுவான், அவன் வாயா இருந்து பேசுவான்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் பாருங்க, மோசே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கோப்படும் போது, அழைக்கும் போது, நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மோசே கொண்டுதான் ஆண்டவர் அந்த மக்களை கர்த்தர் வழிநடத்தும்படிக்கு செய்தார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது அங்க யாக்கோபு யாத்திராகம புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல இருந்து கொஞ்சம் வாசிக்கல. ஆதலால் நான் உன் வாயோட இருந்து அதற்கு அவன், ஆண்டவரே உமக்கு யார் சத்தமா இருக்கா அவங்கள யாராகல நீங்க அனுப்புங்க. கோபம் மூண்டவனாகி மகிழும். அவன் வாயிலே வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் என்று ஆண்டவர் என்ன பண்ணாரு, சொல்லி அனுப்புறார். ஆமே. அல்லேலூயா. அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், அவன் உனக்கு வாயாக இருப்பான், தேவனாயிருப்பான். ஆண்டவர் நேரடியா இவங்களுடைய பேசணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆனா இவன் என்ன பண்றான்னா, நான்லாம் போக மாட்டேன், நான்லாம் அவங்ககிட்ட போய் பேச மாட்டேன்ற. ஆமே. அல்லேலூயா. அப்ப நான் அவன் உனக்கு வாயா இருப்பான், நான் உனக்கு அவன் உனக்கு தேவனா இருப்பான் போ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, மோசேவே ஆண்டவர் அழைப்புறார். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகம புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, உபாகமம் திவ்யோபதேச கண்டமும் 23ஆம் அதிகாரம், உபாகமம் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 23வது வசனம்.
உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். அப்ப நம்ம வாயினால சொல்றத நாம என்ன பண்ணோம்? நிறைவேற்றியே ஆகணும். ஆமே. ஆண்டவர் மோசேக்கிட்ட சொன்னதை அவன் வந்துட்டு அவன் நிறைவேற்றணும்னு சொன்னா கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு? நிறைவேற்றுவதற்கு மோசேவுக்கு கூட ஆரோனே கர்த்தர் அனுப்பினார். ஆமேன்னு சொல்லுங்க. இங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, 21வது வசனத்தில் வாசிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தா நிச்சயமா இதை உன் கையிலே கேட்பார். நாம பொருத்தனை பண்ணிட்டு அது செலுத்தணும். அது செலுத்தணும்னா நம்ம கையில கர்த்தர் நிச்சயமா கேட்பார். அது நமக்கு பாவமாகும்னு சொல்றாரு. நீ இப்போ அங்க சொல்லிட்டு சொல்றாரு 23வது வசனத்துல, நீ வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினாலே நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாகன்னு சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம சொன்னதை நம்ம என்ன பண்ணோம்? செலுத்தி தீர்க்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம விசுவாசத்தினால இப்போ என்ன நம்ம சொன்னோம்னா அதை செய்யணும். அதுக்கு ஒரு அடையாளம் இப்போ என்ன, நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம். இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் இந்த யப்தா என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த யப்தா பார்த்தீங்கன்னா, அவன் யாருடைய மகன் அப்படின்னு சொன்னா, அவன் சொல்ற பிறகு 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கீலேயத்தினான யப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் யாரு? ஒரு வேசினுடைய மகன் அவன். கீலேயத்தின் மனைவியும் அவன் குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களால் ஆனபோது அவர்கள் யப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீனுடைய மகன் என்று சொல்லி அவனை என்ன பண்ணிட்டாங்க? உரத்தினாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கீலேயத்தனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பரஸ்திரனுடைய மகன் தான் யாரு? இந்த யப்தா. ஆனா அந்த கீலேயத்தன் இன்னொரு ஒரு மனைவி இருக்கிறா. அவனுக்கு பிள்ளைகள் எல்லாம் பெற்றெடுக்கிறா. அவன் என்ன பண்றா? அந்த பிள்ளைகள் எல்லாம் பெரியவங்களான போது தன்னுடைய தகப்பனுடைய சுதந்திரத்துல, என் தகப்பனுடைய வீட்டுல உனக்கு சுதந்திரமே கிடையாதுன்னு சொல்லி இந்த யப்தாவை, இந்த அந்நிய ஸ்திரீனுடைய மகனை, அவனை என்ன பண்றாங்க? புறம்பாக்கிட்டாங்க. அவனுக்கு சுதந்திரமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி துரத்திட்டாங்க. அவன் துரத்துட்ட உடனே அவன் தூரமா அம்மோன் புத்திரோடு போய் என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. அவன் தூர தேசத்துக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். இப்போ அவன் கீலேயத்தினுடைய மூப்பர்களோட கூட போனான் அப்படின்னு சொல்லப்படுது. அவன் அங்கே போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்நிய தேசத்துக்கு அவன் போயிட்டான். தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் சுதந்திரம் கிடையாது. அப்போ போயிட்டான். இப்போ போன போது இப்போ பார்த்தீங்கன்னா அம்மோன் புத்திரை இவங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க? யுத்தம் பண்ண வராங்க. யுத்தம் பண்ண வரும்போது நமக்கு முன்பாக நின்று சேனாதிபதியாக நின்று யுத்தம் பண்ணுறதுக்கு நம்மள யாருன்னா ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு சிறந்த ஒரு தலைவன் முன்னாடி நின்று வழிநடத்தக்கூடியவன் இந்த யப்தாவை தவிர வேற ஒருத்தனும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு கடைசியாக என்ன பண்ணுறாங்க? யப்தாவை கிட்ட வர்றாங்க. யப்தா கிட்ட வரும்போது அப்போ வராங்க. வரும்போது சொல்றாரு பாருங்க. 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்போ நான் போயிட்டு அம்மோன் புத்திரர்கிட்ட ஜெயம் பெற்றுனா நீங்க என்ன தலைவனா உங்க தேசத்துல வைப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த மூப்பர்கள் யப்தாவை பார்த்து சொல்றாரு, செய்யாவிட்டால் கூட போனான் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். யப்தா தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சமூக சந்நிதியிலே சொன்னான். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த மிஸ்பா என்பது கடவுளுடைய சமூகத்துல நமக்குன்னு ஒரு ஜப அறை இருக்கணும். அந்த ஜபத்துல போய் தனியா தேவனை சந்திக்கிற ஒரு இடம் தான் அந்த மிஸ்பா. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த இடத்துல போய் கடவுளுடைய சன்னிதானத்துல என்ன பண்ணனா இதெல்லாம் சொல்ற யப்தா. அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான் பாருங்க. கீழே ஒண்ணு சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்? எனக்கு உனக்கு என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான்.
ம் 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 யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்களே. ம் 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 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எப்தா வந்து என்ன பண்றாரு, அங்க சொல்லி அனுப்புறாரு. சொல்லி அனுப்பிட்ட பிறகு, அதுக்கு பிறகு என்ன பண்றாரு, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு விரோதமா வராங்க. ஆனா, எப்தாவோடு கூட சேனைகளோடு கூட என்ன பண்ணான், புறப்பட்டு போய், அவன் வந்து என்ன பண்ணான், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு மிஸ்பாவுல தேவ சமூகத்துல இவன் ஜெபம் பண்ணிட்டு போறான். போகும்போது சொல்றான், ஆண்டவரே, நான் அம்மோன் புத்திரை என் கையில ஒப்பு கொடுத்து, அவங்கள நான் ஜெயமெட்டு நான் திரும்பி வந்தா, என் வீட்டுல எது எனக்கு வாசல்ல எதிராக வருகிறதோ, அதை உனக்கு பலியாக நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி பண்ணிட்டு அவன் போனான். அதே போல ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். ஆமென். இப்ப ஜெயம் கொடுத்துட்டு அவன் திரும்பி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவன் திரும்பி வருகிறான். வரும்போது அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு நடனம் ஆடின்னு ஓடி வந்து என்ன பண்ண வெளியே வருகிறது. ஆமென் சொல்லுங்க. வரும்போது ஐயோ, நான் வந்து ஆண்டவரிடத்துல இப்படி நான் சொல்லிட்டேனேன்னு சொல்லி மனம் வருந்துகிறான். ஆனாலும் அவன் நினைச்சிருந்தா ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணிக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆண்டவரே, நான் வந்துட்டு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட நான் அவசரப்பட்டு இப்படி ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, அதுக்கு வேற ஒரு பலி நான் செலுத்துறேன் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கிறான். ஆனா ஒருவேளை அவனை சேனாதிபதியாக நியமித்த ஆண்டவர் ஒருவேளை அவனுடைய பலிகள் மேல ஒருவேளை பிரியப்பட்டு ஒருவேளை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் யப்தா வந்து என்ன பண்றான்னா, நான் கடவுளிடத்துல செய்த அந்த பொருத்தனையை நான் நிறைவேற்ற வேண்டும், என் வாயினால் சொன்னதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தன் மகளிடத்துல சொல்றான். அப்படி மகள்கிட்டத்துல சொல்லும் போது அந்த மகளும் சொல்றா, நீங்க கடவுளிடத்துல செய்த அந்த பொருத்தனையை நீங்கள் வாயினால் சொன்னதை நிறைவேற்றிடுங்க. ஆனா எனக்கு தருணங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு 2 மாசங்கள் டைம் கொடுங்க. நான் மலையில போயிட்டு நானும் என் தாதிமார்களோடு கூட போய் துக்கம் கொண்டாடிட்டு வருகிறேன். அதுக்கு பிறகு நீங்க சொன்னதை நீங்க நிறைவேற்றிடுங்க ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்றார். ஆமென். அதே போல போனால் துக்கம் கொண்டாட நாட்கள் முடிந்து வந்தது. தன்னுடைய மகளை அவன் எப்படி தேவனிடத்துல பண்ணினான் அந்த பொருத்தனையை, அவன் வாயினால் சொன்னதை நிறைவேற்றி முடித்தவன். அவன் தன் சொல் தவறாதவனாய், அவன் வந்து பூரண புருஷன் என்பதற்கு அடையாளமாய் இந்த யப்தா செயல்பட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த என்னாகமம் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 30ஆம் அதிகாரத்துல அங்க வாசித்து பாருங்க. என்னாகமம் 30ஆம் அதிகாரம், சங்கியா கண்டகம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? என்னவென்றால், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை, பெண் பிள்ளை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டால் அவள் செய்த பொருத்தனையும் நிபந்தனையும் தகப்பன் கேட்டும் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்ட நிபந்தனையும் நிறைவேற வேண்டும். பொருத்தனைகளையும் நிபந்தனைக்கு உட்படுத்தின நிபந்தனையையும் கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்தால் ஆமென் சொல்லுங்க. ஆனா யப்தா நினைச்சிருந்தா தன்னுடைய மகள் கிட்ட இந்த காரியத்தை சொல்லும் போது அவ என்னால முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை கர்த்தர் அதை மன்னிச்சிருப்பார். ஆமே, வேற ஒரு பொருத்தனைக்கு ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லியிருந்தா ஒருவேளை அந்த ஆண்டவர் அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனா அவ சொன்னதை நிறைவேற்றுன்னு சொல்லும் போது அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். பாருங்க, அவருடைய காரியத்தையும் அவருடைய பாவத்தையும் கர்த்தர் மன்னிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த யப்தானுடைய மகளுடைய மன்னிப்பு பாருங்க இந்த இடத்துல வித்தியாசமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதான் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல வாசிக்கிறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தையை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவங்களுக்கு அருளப்படும்.
ஆமென் சொல்லுங்க. அப்ப நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நம்மள நிலைத்திருக்கு. ஆமென். நம்ம சொன்ன வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கும் போது நாம் சொல் தவறாதவனா, நம்ம அநேக விஷயங்கள் தவறுகிறோம். ஆனா சொல் தவறாதவனா இருந்தா பூரண புருஷராய் நாம் இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு ஒரு இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நாமளும் பூர்ண சற்குணராய் இருக்க கடவோம். ஆமென். அவர் பூர்ண புருஷராய் ஆண்டவர் மாத்திரம்தான். இந்த உலகத்துல எல்லாரும் நம்ம என்ன பண்றோம், அநேக விஷயங்கள்ல சொல்றோம், சொல்ற வார்த்தையில நிக்கிறது கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னதை செஞ்சார், சொன்னதையும் செஞ்சார், அவர் சொல்லாததையும் செஞ்சார். செய்யாத ஒன்றை சொல்லல, சொல்லாத ஒன்றை செய்யல. ஆமென். அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சார். ஆகவே இயேசு பூர்ண புருஷராய் இருந்ததை போல, சொல் தவறாதவராய் இருந்ததை போல நாமும் இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல சொல் தவறாதவர்களாய் பூர்ண புருஷராய் இருக்க பிரயாசப்படுவோம். அதுக்காக தான் ஆண்டு சொல்றாரு, பெரிய அந்த கப்பலை பாருங்க, குதிரையை பாருங்க, நாவை பாருங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் சிறிய அவயம், அந்த பெருசா இருந்தாலும் கூட எல்லாம் ஆளுகைக்கு உட்படுத்தி அதை அடக்கி ஆளுகிறது. அப்போ அது போல நம்ம நாவையை நம்ம கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்து எப்படி ஆகிடும், நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல அது சொல் தவறாதவர்களாக இருந்து பூர்ண புருஷரா மாறி தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மதிய வேளை எண்ணம் எங்களுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம், எங்களை முற்றிலுமாய் ஜீவாதார பலியாய் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவன் சொல் தவறாதவனாய் இருந்தால் அவன் பூர்ண புருஷன் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் ஆண்டவரே அநேக விஷயங்களை நாங்கள் தவறுகிறவராய் இருந்தாலும் கூட ஆண்டவரை துதிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய நம்பிக்கை, நாங்கள் ஆண்டவரை மீது வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை ஒரு நாள் அற்று போய் விடாதபடிக்கு நாங்கள் அந்த எப்தாவை போல ஆண்டவரே நாங்கள் வாயினால் ஆண்டவரே சொன்னதை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் நாங்கள் உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய் ஆண்டு உமக்கு முன்பாக நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து குற்றமற்றவர்களாய் உமக்கு முன்பாக நீதியான வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இது படத்திலிருந்து வருகிற நாணம் ஆண்டவரே சுத்தம் உள்ளதாயும் இணக்கம் உள்ளதாயும் ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறோம், நாங்கள் வாசிக்கிறோம். அப்படி சாந்தம் உள்ளதா இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். நீதியாகி அந்த கனிகளின் மேலே ஆண்டவரே பலிகள் மேலே பிரியப்படுகிற எங்கள் தேவன், அப்படிப்பட்ட அந்த நீதியின் கனிகளை ஆண்டவரை நாங்கள் செலுத்தி உமக்கு பிரியமானதை செய்து முடிக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரை துதிக்கிறோம். நாங்கள் வாயினால் சொன்னதை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த வருஷம் முழுவதுமாய் இந்த 11 மாதங்களில் நீர் எங்களை கண்ணின் இமை காப்பதை போல நீங்கள் பாதுகாத்து வந்தீங்க. இன்னும் சில மணி நேரங்கள் மாத்திரமே இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களில் நிற்கிறோம். தொடர்ந்து புதிய மாதங்களில் நாங்கள் பிரவேசிக்கும் போது அது புதுவிதமான நன்மைகளினால, புதுவிதமான ஆசீர்வாதங்களினால நீர் எங்களை அலங்கரித்து நீங்கள் ஆசீர்வதித்து வருகிறதான மாதங்கள் இருக்கிறதான எல்லா ஆண்டு காரியத்தையும் நீங்கள் பொறுப்பெடுப்பீராக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில், புதுவட நாட்களில் சந்தோஷம், மகிழ்ச்சியை நீங்க கொடுத்து நீங்க கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. சரீர பிரகாரமாய் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பலப்படுத்தும்படி, சுகப்படுத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம். வார்த்தையான தேவனாய் கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நீங்க தருவதாக வாக்கு பண்ணியிருக்கீங்க. மான்கால்களை போலாக்கி என்று சொல்லியிருக்கீங்க. எங்கள் கால்களை மான்கால்களை போல உயர துள்ளி குதிக்கிற அப்படிப்பட்ட அந்த மான்கால்களை போல எங்களை ஆண்டவரை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பவுல் சொன்னதை போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி அப்படிப்பட்ட அந்த உன்னத பலனை ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்து நீங்க வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எந்த விதத்திலும் ஆண்டவரை துதிக்கிறோம். நாவை ஆண்டவரை இஷ்டத்துக்கு விடாதபடிக்கு அவர் நாவை ஆண்டவரை கட்டுப்பாடுக்குள்ள வைத்து அதை ஆளுகை செய்ய நீர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான் ஆண்டவரை துதிக்கிறோம். சொல் தவறுவன் ஆனால் அவன் குறைவுள்ளவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான், நீர் நிறைவுள்ளவர். எங்களை ஆண்டவரை எங்கள் நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் ஆண்டவரை உடைய சமூகத்தில் நாங்கள் அதிகமாய் உம்மை தேட துதிக்க உடைய நாமத்துக்கு மகிமையா ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை உடைய வருகையில நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பூர்ண புருஷர்களாய் ஆண்டவரை பரிசுத்த மனவாட்டியாய் மணவாளனாகி இயேசு நீங்க வரும்போது மணவாட்டியா இருக்கிற நாங்கள் ஆண்கள் என்றும் பெண்களும் என்றும் இல்லை, நாங்கள் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து ஒரே புருஷனுக்கு எங்களை நியமிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த வைராக்கியத்தோடு கூட நாங்கள் இந்த பூமியில வாழ்ந்து
உம்மை சந்திக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்தனியாய் பெயர்பராய் கறந்துவிட்டு ஆசீர்வதிங்க. இந்த வருகிறதான வாரங்களும் வருகிற மாதங்களும் ஆண்டவரை துதிக்கிற எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை நீர் கட்டிட வேண்டும் என்று ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். ஏசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அணிநிமும் ஐக்கியம் வழி நடத்தலும் என்றும் என்றும் சதாக்கள் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மில நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கும். அதுக்கும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி வரும்படி அன்பை கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.